سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சன்னிமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கருணையினால் புனிதமான சிறப்பு வாய்ந்த துல்ஹஜ் மாதம் உதயமாகும் அந்த வேளையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹாஜிகள் அல்லாஹினுடைய இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. ஹஜ்ஜுடைய காலம் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய நாம் துல்ஹஜ் மாதம் ஆரம்பித்து விட்டால் என்னென்ன அமல்களை செய்யலாம் என்ற அற்புதமான பல செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆனின் மூலமாக நமக்கு அதற்குரிய வழியை காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான்: வல் ஃபஜ்ர், காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃப்இ வல் வத்ர், மேலும் யௌமுல் வத்ர் என்று சொல்லப்படக்கூடிய 8வது நாள், அதற்கு அடுத்து 9வது நாளினுடைய மீன் சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குறிப்பிட்ட சில அற்புதமான நாட்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு நமக்கு சில செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். வஷ்ஷஃப் என்று சொன்னால் யௌமுன் நஹர், அதாவது பிறை 10வது நாள், பெருநாள், குர்பானியினுடைய நாள். வல் வத்ர் என்பது அரஃபாவுடைய நாள். இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எந்த விஷயத்தை சொல்லி சத்தியமிட்டு சொல்கிறானோ அவற்றுக்கு
அற்புதமான பலன்கள் இருக்கின்றன, மகத்துவம் இருக்கின்றன. அது கிடைப்பதற்கு அரிய ஒரு பொக்கிஷத்தை போன்றது என்ற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு அவனால் சத்தியமிடப்பட்ட அந்த காரியத்தின் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது. காலம் என்பது மிக முக்கியமானது. காலத்திலும் அதிகாலை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த நேரத்தில் தான் நாம் தூங்குவதிலும் அசட்டையாக இருப்பதிலும் நம்முடைய நேரங்களை பொடுபோக்காக கழித்துக் கொண்டிருக்கிறோம். காலையில் பரக்கத்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதிகாலை நேரத்தில் பரக்கத்திருக்கிறது. அந்த தஹஜ்ஜுத் நேரத்தை கடந்து சுபஹுடைய நேரம் வருகிற போது அதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. அதுதான் ஃபஜ்ர். அந்த காலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது வளையாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. தஃசீரிலே இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த 10 இரவுகள் என்று சொல்கிற போது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். இது மாதிரி பல விளக்கங்கள் இருக்கின்றன. 10 நாட்கள், 10 நாட்கள் 3 நாட்களை கொண்டு சிறப்பு பெறுகின்றன. 10 நாட்கள் 3 நாட்களை கொண்டு சிறப்பு பெறுகின்றன. ரமலானிலே இருக்கக்கூடிய கடைசி 10 அது லைலத்துல் கத்ரை கொண்டு சிறப்பு பெறுகிறது. இந்த துல்ஹஜ் மாதத்திலே இருக்கக்கூடிய ஆரம்ப 10 நாட்கள் அரஃபாவுடைய நாளை கொண்டு சிறப்பு பெறுகிறது. அதே போல முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் ஆஷுராவுடைய அந்த சிறப்பு வாய்ந்த அந்த நோன்பு நாட்கள் இருக்கிறது இல்லையா, 10வது நாள், அதை கொண்டு சிறப்பு பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்று அல்லாஹ் நமக்கு தராமல் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு நாளின் மூலம் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த 10 நாட்களை நமக்கு சிறப்பு வாய்ந்த நாட்களாக ஆக்கி தந்திருக்கின்றான். எனவேதான் இந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாள் வரக்கூடிய அநேகமாக செவ்வாய்க்கிழமை நமக்கு பிறை உதயமாகிவிடும். அந்த நாளிலே நாம் குறிப்பாக நாமெல்லாம் கவனத்திலே கொள்வது, யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு நினைத்திருக்கிறார்களோ அவர்கள் முடிவெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது என்ற விஷயங்களை மட்டுமே கவனத்திலே கொள்கிறோமே தவிர இந்த 10 நாட்கள் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது, அது மிக ஏராளமாக இருக்கின்றன. அதனால தான் இன்றைக்கு அந்த தலைப்பை எடுத்து பேசுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், புனிதமான இத்தகைய 10 நாட்கள் வருடத்திற்கு ஒரு தடவை தான் வர முடியும். நம்ம தேடினாலும் அடுத்த மாதம் கிடைக்காது. இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அடுத்த மாதம் 10 நாள் நான் கொஞ்சம் சிறப்பாக நான் என்ன செய்கிறேன், நான் அதை புனிதப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைச்சாலும் அந்த 10 நாள் கிடைக்குமா? நமக்கு கிடைக்காது. இந்த அரஃபா இது துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்கள் என்பது அடுத்த வருடம் வர வேண்டும், அப்போதுதான் நமக்கு அது கிடைக்கும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களை பற்றி சிறப்பாக பேசுகிற போது எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், மாமின் ஐயாமின் அல் அமலு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அஷ்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின், சாலிஹான நல்ல அமல் செய்வதற்கு தகுதி வாய்ந்த நாட்கள், அந்த நாட்களிலே அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நாட்கள். நல்ல அமல் செய்வதற்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான், பிரச்சனை இல்லை. எல்லா நாளும் அமல் செய்வதற்கு சிறந்த நாட்கள். ஆனால் அந்த சிறந்த நாட்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப உகப்பான, பிரியமான, முஹப்பத்தான அந்த நாள் எது என்று சொன்னால் மின் ஹாதிஹில் அஷ்ர், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் நபி அவரிடத்திலே திருப்பி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய அந்த காரியம் மகத்தான காரியம், சிறப்பு வாய்ந்த காரியம், அந்த காரியத்தை விடவும், அந்த ஜிஹாதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் மிகச் சிறந்ததா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய அந்த ஜிஹாதை விடவும் என்னது, இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல் தான் மிக சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ரஹ்மத்தானவன். கத்திய தூக்கல,
நம்ம என்ன ஆயுதங்களை தூக்கலை, யாரோடும் போய் சண்டை போடலை, நம்மளுடைய உயிரை பணயம் வைத்து போராடவில்லை. ஆனால் அந்த பணயம் வைத்து போராடக்கூடிய அந்த போராட்டம் என்பது அமல்களிலே மிக சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனாலும் இந்த துல்ஹஜ் மாதம் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் அதை விடவும் மிகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதாவது இல்லா, ஆனால் ஜிஹாது எப்ப சிறந்ததா போயிரும் சொன்னா, ரஜுலுன், ஒரு மனிதர், ஹரஜ பி மாலிஹி, தன்னுடைய செல்வத்தையும், வபி நஃப்ஸிஹி, தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்த நிலையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கிறார், போராடுவதற்காக செல்கிறார். பலம் எரிஜம் இந்தாலிக்க விஷயின், திரும்ப அவர் ஊருக்கு வரவே இல்லை, கொலை செய்யப்பட்டுட்டார், ஷஹீதாகி விட்டார், அவருடைய பொருளும் போச்சு, அவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்று சொன்னால் இதற்கு ஈக்குவலான, இதற்கு ஈடான நன்மை வேற எதுவுமே கிடையாது. அதனால இதை கொண்டு போய் அதில் ஜாயின் பண்ணிடாதீங்க. வெறுமனே ஜிஹாதுக்கு போறாரு, திரும்பி வந்துடுறான்னு வச்சுக்கங்களேன், அந்த அமலை விட இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் தான் ரொம்ப மிகச் சிறந்த அமல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ். ஜிஹாதுக்கு ஒருத்தர் போறாரு, ஒரு நாள் 2 நாள் போராடுவாரு, சில நேரங்களில் ஒரு நாள்ல கூட போர் முடிஞ்சிடலாம், ஜிஹாது முடிஞ்சிடலாம். ஆனால் இந்த 10 நாட்கள் நமக்கு கிடைத்திருக்குது பாருங்க, அது எவ்வளவு மகத்தான நாட்கள், எவ்வளவு அற்புதமான நாட்கள். ஒவ்வொரு நிமிடமும் பொக்கிஷமான நிமிடங்கள். அந்த நாளை நாம் என்ன செய்யக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது, சாதாரணமாக ஆகிவிடக்கூடாது. டிவி பார்ப்பதிலும், அதாவது அதே போல நம்முடைய மற்ற வேலைகளிலே ஈடுபடுவதிலும் நம்முடைய காரியங்களை என்ன செய்யக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது. இந்த நாள் மகத்தான நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸ் தாரமியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹ் வலா அஅலமு அஜ்ரன் மின் கைரின் யஅமலுஹு ஃபி அஷ்ரில் அல்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈதுல் அல்ஹாவினுடைய அந்த 10 நாள் இருக்கிறது, அதிலே செய்யக்கூடிய அமலுக்கு நிகரான, அல்லாஹ்வுக்கு பிரியமான வேற எந்த அமலும் கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதிரியான ஹதீஸ்கள் நமக்கு எவ்வளவு அற்புதமான நன்மைக்குரிய செய்திகளை சொல்லித் தருகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்கள் என்ன அமல் செய்வது? அந்த அமல் ஒரு அமல் 2 அமல் அல்ல, எல்லா அமலும் ஒருங்கே பெற்ற ஒரு அற்புதமான 10 நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள். எல்லா அமலும் இதுல இருக்கு. இந்த 10 நாட்களுக்கு ஈக்குவலான, ஈடான ஒரு நாளை வேற எதுலையுமே பெற முடியாது. ரமலான் மாசத்துல கூட அந்த கடைசி 10 இருக்கு பத்தியா, லைலத்துல் கத்ர் ரொம்ப சிறப்பான ஒரு இரவு, 1000 மாதங்களை விட மிக சிறந்த இரவு. ஆனால் அதே சமயத்துல அந்த 10 நாட்களில் நோன்புலாம் வைக்கலாம், அதே போல ஜகாத்து கொடுக்கலாம், சதகா செய்யலாம், திக்ரு செய்யலாம், தொழுகலாம், வணங்கலாம். அதுல ஹஜ் வருமா? துல்ஹஜ், அதாவது ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாள்ல மிக சிறந்த நாள், இது சந்தேகமே கிடையாது. ஆனா அதே சமயத்துல அதுல ஹஜ் வருமா? ஆனால் துல்ஹஜ் மாதம் 10 நாட்கள் இருக்கு பத்தியா. முஹர்ரம் மாதத்தை பத்தி சொன்னோம் ஆரம்பத்துல. முஹர்ரம் மாதம் என்பது ஆஷூராவுடைய அந்த ஒரு நாளை கொண்டு அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பு பெறுகின்றன என்று நாம் சொல்லி காட்டினோம். ஆனால் அதுல ஹஜ் இருக்கா? கிடையாது. ஆனால் ஹஜ்ஜும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் எது என்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாள்ல தான் ஹஜ்ஜினுடைய காலமும் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், குறிப்பிடப்பட்ட அந்த நாட்களிலே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணப்பட்ட சில நாட்கள் எது தெரியுமா? ஹஜ்ஜினுடைய நாட்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே அதுதான். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வயذ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஹாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வயذ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட அந்த சில நாட்களிலே நீங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எந்த நாள்? சூரத்துல் ஹஜ்ஜில சொல்லக்கூடிய அந்த நாட்கள் ஹஜ்ஜினுடைய குர்பானியினுடைய நாள். கண்ணியமானவர்களே, குர்பானி என்ற அமலும் வேற எங்கேயுமே வேற எந்த நாளிலுமே பெற முடியாது. ரமலான் மாதத்துல குர்பானி நாளை பெற முடியுமா? ரமலான் மாதம் கடைசி 10ல குர்பானி கொடுக்க போற, இது ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஏத்திக்காம இருக்கிறாரு.
இருந்துட்டு 27 அன்னைக்கினோ அல்லது லைலத்துல் கத்ர் இதுதான் இன்னைக்கு தான் எனக்கு இருக்குமோன்னு எனக்கு ஒரு யூகமா தெரியுது, ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குது, அதனால நான் வந்து இன்னைக்கு பார்த்து குர்பானி கொடுக்க போறேன், துல்ஹஜ் மாதம் 10வது நாள் கொடுக்கக்கூடிய குர்பானி இன்னைக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. கூடுமா? கூடாது. ஏன்? ஒவ்வொன்றுக்கும் கால நிறைகள் இருக்கின்றன, கால நிர்ணயங்கள் இருக்கின்றன. துல்ஹஜ் மாதம் 10வது நாள் தான் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள். 10, 11, 12 இந்த நாட்கள்ல குர்பானி கொடுக்கலாம். அதுல 10வது நாள் மெயினான நாள், யௌமுன் நஹர் என்று பெயர் சொல்லப்படக்கூடிய நாள், குர்பானியினுடைய நாள் என்று பெயர் சொல்லப்படக்கூடிய நாள் இந்த பிறை 10வது நாள். குர்பானி என்ற அமலும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த 10 நாள் தான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள். எனவே இந்த நாட்களை நாம் சாதாரணமாக நினைத்து விட்டுவிடக் கூடாது. இதுல பேண வேண்டிய அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களை நாம் கவனமாக எடுத்துக்கொண்டு அந்த நாட்களை சிறப்புப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். சிறப்புப்படுத்துறதுன்னு சொன்னால் சீரியல் செட் லைட்லாம் போட்டு நம்ம வீட்டையெல்லாம் அலங்கரித்து அப்படி சந்தோஷத்தை காட்டிக்கிட்டு பேசாமல் படுத்து தூங்குறது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறப்புப்படுத்துதல் என்றாலே அமல் தான். பள்ளிவாசலை அலங்காரப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்? பள்ளிவாசலை அமல்களை கொண்டு அலங்காரப்படுத்துங்கள் என்பதுதான் அர்த்தம். குர்ஆனுடைய அலங்காரம் குரல் வளம், இனிய குரலோடு குர்ஆனை ஓதி குர்ஆனை அழகுபடுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஸய்யினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், குர்ஆனை உங்களுடைய குரல் வளங்களின் மூலம் அழகுபடுத்துங்கள், அலங்காரப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். பள்ளிவாசல்கள் அமல்களை கொண்டு அலங்காரப்படுத்தப்பட வேண்டும். இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மாதிரியான நாட்களின் மூலம் நம்முடைய அமல்களை கொண்டு இந்த நாட்களை அலங்காரப்படுத்த வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நாள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, நாம பேண வேண்டிய பருளான கடமைகள். எத்தனையோ பேர் நபிலான ஒரு வணக்கத்தை வணங்குறதுக்காக வேண்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு குப்புன்னு வந்து சேர்ந்துருவாங்க எல்லாரும். ஆனா பருளான தொழுகைக்கு ஆளே இருக்காது. இதுல என்ன பிரயோஜனம் நினைத்து பாருங்க. ஜும்மாவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது, இதை விட பன்மடங்கான கூட்டம் மொட்டை மாடிலாம் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் பெருநாட்களிலே வருகிறது. குறை சொல்லல, இந்த நாட்கள் சிறந்த நாள் என்பதற்காக மக்கள் வருகிறார்கள். ஆனால் இத்தனை மக்களும் பரதான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எங்க போறாங்க? ஆனால் இதை விட பெருநாளையிலே தொழக்கூடிய அந்த தொழுகையை விட, 27 தொழக்கூடிய அந்த தொழுகையை விட, மற்ற சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய நாட்களிலே தொழுகக்கூடிய தொழுகையை விட எதை அல்லாஹ் கேட்பான் தெரியுமா? பருளான தொழுகையை பற்றி தான் முதல்ல கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் பருளான தொழுகையை பற்றி முதலாக கேட்கப்படுவார். அது சரியாகிவிட்டால் மற்ற எல்லாமே சரியா இருக்கும் என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொழுகையாளிகளா யோசிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய கேள்விதான் இதே தவிர யாரையும் குத்தி காட்டுவதற்காக சொல்லப்படக்கூடிய கேள்வி அல்ல. நாம் தொழுகையாளியா? சரி, நாம் தொழுகையாளி. நம்முடைய வீட்டில் எத்தனை பேர் தொழுகிறா? நம்ம பிள்ளை தொழுகிறாரா? நம்முடைய மனைவி தொழுகிறாரா? நம்முடைய மகள் தொழுகிறாரா? நம்முடைய மகன் தொழுகிறாரா? நம்முடைய மருமகன் தொழுகிறாரா? தொழக்கூடிய தொழுகையாளியாக பார்த்து மருமகனை தேர்ந்தெடுத்தோமா? நல்ல பிசினஸ்மேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாரு, நல்ல மனைவியை வச்சுக்கிடுவாரு, வீட்டெல்லாம் சொந்த வீடெல்லாம் சென்னையில் இருக்கு, இப்படிலாம் பார்க்குறோம். அவர் தொழுகையாளியா? அதே ஏங்க இன்னைக்கு பார்க்குறீங்க? பேசாமல் இருங்க, இன்னைக்கு அப்படி இப்படி தான் இருப்பாங்க, நாளைக்கு சரியா போயிடும். இப்படியே நம்ம வாழ்க்கையை சொல்லி சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள்ல இதையும் கேட்பான். நீ தொழுகையாளியாக இருந்தாய், உன் குடும்பம் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினாயா? அதை பார்த்தாயா? உன்னுடைய குடும்பத்துக்கு சொன்னாயா? அருமையான பெருமக்களே, ரிஸ்குடைய வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் சில விஷயங்களை சொல்கிறான். அது இருந்தால் ரிஸ்க் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன தெரியுமா? வஅமுரு அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். சுப்ஹானல்லாஹ். இதுல 2 விஷயம் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். உங்களிடமிருந்து நாம் செல்வத்தை எதிர்பார்க்கவில்லை, நாமே உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டு ஏவினால் உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும், உங்களுக்கு செல்வம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழுகையை பேணினால் உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும். இதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். இதான் அர்த்தம். நம்முடைய குடும்பங்களிலே
செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய மருமகனா என்று பார்க்கக்கூடிய அதே நேரத்திலே தொழுகையை கொண்டு ஏவக்கூடிய ஒரு பக்குவம், அந்த ஒரு நல்ல நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அந்த சூழலின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை பரக்கத்தானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் பேண வேண்டிய காரியங்களில் முதல் விஷயம், பருளான காரியங்களை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஹதீஸே குதுசி, அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், மா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்பு இலைய மிம்ம ஃப்தரல்து அலைஹி. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டால் அதுக்கு ஹதீஸே குதுசின்னு சொல்லப்படும். புனிதத்துவம் வாய்ந்த ஹதீஸ் அப்படின்னு அர்த்தம். கண்ணியமானவர்களே, இதிலே அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்பு இலைய மிம்ம ஃப்தரல்துஹு அலைஹி. என்னுடைய அடியான் என்னை வணக்கங்களின் மூலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், அமல்களின் மூலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் என்னுடைய அடியான் நெருங்கக்கூடிய, என் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமல்களிலே எனக்கு ரொம்ப உகப்பானது, ரொம்ப பிரியமானது, எனக்கு ரொம்ப விருப்பமானது எந்த அமல் தெரியுமா? நான் எதை அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறேனோ அந்த அமல் தான் எனக்கு ரொம்ப பிரியமானது அல்லாஹ் சொல்றான். இரவு முழுவதும் நின்று நஃபிலான தொழுகையை தொழுகிறார். சஹருக்காக போறார். வீட்டுக்கு போனோடனே சமையல் பண்ணி வச்சிருக்கிறாங்க, சாப்பிட்றாரு. நைட்டு ஃபுல்லாக தொழுகிறார்ல, கியாமுல்லைல் தொழுகிறார். அப்படியே லேசா அசந்தார், தூங்கிட்டார். காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு 8 மணி. இது என்ன தொழுகை? நைட்டு ஃபுல்லாக கியாமுல்லைல் தொழுது என்ன? அல்லாஹ் பிரயோஜனத்தை கொடுவான். அவர் வேணும்னு தொழுவலை, வேணும்னு தூங்கலை, வேணுமென்றே சரி பரவாயில்லை தூங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு தூங்குறான்னு வச்சுக்கிறீங்க. அப்ப அந்த இரவுல வணங்குற வணக்கத்துக்கு என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, நாம வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு வந்து கியாமுல்லைல் மணிக்கணக்கில் தொழுகிறார். ஆனா வீட்டில் இருந்து 2 ரக்காத்தை சுபு தொழுது அவசரமா தொழுது படுத்துடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் விரும்பினது நீ தொழுத இந்த கியாமுல்லைல் இல்லை. சுபுவ தொழுது விட்டுட்டு நீ கியாமுல்லைல் தொழுதாயே, அந்த தொழுகை நான் விரும்பல. கியாமுல்லைலையும் நீ நிறைவேற்றி விட்டு, அல்லது கியாமுல்லையிலே தொழுகாம இருந்துட்டு நீ பருளான தொழுகையை நிறைவேற்றியே, அது எனக்கு ரொம்ப விருப்பமானது. இது இல்லை நம்மிடத்துல. ஒரு விசேஷம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு விடிமௌலுதுன்னு ஒன்று ஓதுவாங்க. மௌலுது நைட்டு ஃபுல்லா மௌலுது ஓதிட்டு சுபு தூங்கிறது, என்ன பிரயோஜனம்? கண்ணியமானவர்களே, இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எத்தனையோ பின்னடைவுகள் நாமே யோசிக்கக்கூடிய வகையில இருக்கின்றன. ஆனா நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாள் மிக சிறந்த 10 நாட்கள். அந்த நாளையிலே நாம் நிறைவேற்றக்கூடிய அமல்களிலேயே மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் இருக்கின்றன. அதிலே முதன்மையானது, அல்லாஹ் எதை நமக்கு அதாவது பருளாக்கி இருக்கிறானோ, கட்டாய கடமையாக்கி இருக்கிறானோ, அதைத்தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 10 நாட்கள்ல நோன்பு வைக்கிறது. துல்ஹஜ் மாதம் 10வது நாள் நோன்பு வைக்கிறது ஹராம். அது பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. துல்ஹஜ் மாதம் 10வது நாள் மட்டும் இல்ல, ஐயாமு தஷ்ரீக்னு அந்த தக்பீருடைய நாள் இருக்கு பாருங்க, அந்த நாட்களிலும் நோன்பு வைக்க கூடாது. நம்ம வாழ்க்கையிலேயே 2 பெருநாட்கள், அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், மொத்தம் 5 நாட்கள் நோன்பு வைக்கிறது ஹராம். நோன்பு வைக்க கூடாது. ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், அங்க எல்லா ஹாஜிகளும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் இங்க நோன்பாவது வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வைக்கிறார். அவர் இஸ்லாத்தை பத்தி தெரியாதுன்னு அர்த்தம். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, சாப்பிடுற குடிக்கிற நாள், அது சந்தோஷமா இருக்கிற நாள், அதுல நோன்பு வைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அந்த நாளை தவிர்த்து, அந்த 10வது நாளை தவிர்த்து இந்த 9 நாளும் அதிகமாக நோன்பு வைக்கலாம். 9 நாளும், அதாவது 9 நாள் அதிகமாக நோன்பு வைக்க முடியாது, 9 நோன்பு தான் வைக்க முடியும். 9 நாளும் நோன்பு வைக்கலாம். சஹாபாக்கள் வைத்திருக்கிறார்கள், பெரியார்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த நாள்ல என்ன என்ன அமல் செய்யணுமோ அந்த அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஆக 2வது நாள், 2வது அந்த சிறப்பு வாய்ந்த அமல் என்னன்னு சொன்னா, அந்த 10 நாட்களில் நோன்பு வைப்பது என்பதும் மிக சிறப்பு வாய்ந்த நாளாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய பாதையில நோன்பு வைக்கிறத பத்தி, ஜிஹாதுக்காக போகும்போது நோன்பு வைக்கிற விஷயத்தை பத்தி சொல்லும்போது, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பாஅதல்லாஹு பைனஹு வ பைனன் நார் 70 ஹரீஃபன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கிற போது ஒரு மனிதர் நோன்பு வைப்பாரேயானால் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே 70 வருட தூரத்திற்கு அளவுக்கு அல்லாஹ் தஆலா இடைவெளியை உருவாக்கி விடுவான். அவர் என்ன செய்ய மாட்டாரு, நரகத்தின் பக்கம் நெருங்கவே தேவையில்லை என்கின்ற அளவுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளில் நோன்பு வைப்பது என்பது எவ்வளவு மகத்தான நன்மையை பெற்றுத்தரும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் இந்த 9 நாட்களும் நோன்பு வைப்பதும் என்பதும் மிக பிரியமானதாக, அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக கருதப்படுகிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், யுஸ்தஹப்பு சியாமு ஹாதிஹில் அய்யாம், யுஸ்தஹப்பு சியாமு ஹாதிஹில் அய்யாம். இந்த நாட்களில், இந்த 10 நாட்களில் நோன்பு வைக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த வேலை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று சொன்னால், முஸ்தஹப்லேயே மிக கடுமையான முஸ்தஹப்பா, மிக சிறந்த முஸ்தஹப் என்பதாக சொல்லப்படும். நபி அவர்கள் இந்த நாளில் நோன்பு வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கல. இருந்தாலும் நோன்பு வைப்பது என்பது அந்த நாட்களில் முஸ்தஹப்பான சிறந்த முஸ்தஹப்பை நமக்கு பெற்றுத்தரும் என்பதாக நமக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இவ்வாறு இரண்டாவது நாளில் இரண்டாவது அந்த சிறப்பு வாய்ந்த வேலை நோன்பு வைப்பது. மூணாவது குர்ஆன் ஓதுறது. நிறைய குர்ஆன் ஓதணும். அமல்கள்ல மிக சிறந்த அமல்களா நம்ம சொல்லிட்டு வரோம். குர்ஆன் ஓத தெரிஞ்சாதான் நமக்கு ஓத முடியும். நிறைய பேருக்கு ஓதவே தெரியல. குர்ஆனை ஓதுறதுக்கு முயற்சியும் பண்றதில்லை. நம்ம குடும்பங்களிலே ஒரு மனைவிக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னா கணவன் உட்கார வச்சு சொல்லித்தரோம். கணவனுக்கு குர்ஆன் ஓத தெரியலன்னா மனைவிட்டையாவது கேட்டு ஓதணும், பிள்ளைகளிடத்திலாவது கேட்டு ஓதணும். பிள்ளைகிட்ட ஓதுறதா இல்லாட்டி மனைவிட்ட ஓதுறதா? வெக்கமா இருக்கு. வெக்கம்ங்கிறது இந்த இல்முலையோ குர்ஆன் ஓதுறதுலையோ நம்ம பார்க்கவே தேவையில்லை. குர்ஆன் அவ்வளவு மகத்தானது. திக்ருகளிலே மிக சிறந்த திக்ராக கருதப்படுவது குர்ஆன் ஓதுவதுதான். எனவே மூன்றாவது செய்யக்கூடிய அமல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதற்குரிய அற்புதமான சிறப்பை சொல்கிற போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். அதே அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்லவில்லை. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, ஆக 30 நன்மைகள் கிடைத்து விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்படின்னா நமக்கு குல் ஹுவல்லாஹ் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். குல் அப்படின்னு சொல்லும் போதே 20 நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். ஹுவல்லாஹு என்று சொல்கிற போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், ஹுவவுல 2 எழுத்து இருக்கு, ஆக 40 நன்மை அல்லாஹ் தஆலா எழுதிடுறான். அல்லாஹ்வுல 5 எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மொத்தம் 9 நன்மை எழுதிடுறான். எவ்வளவு, அதாவது 90 நன்மை. ஒரு எழுத்துக்கு பகரமாக 10 நன்மை என்று சொன்னால் 90 நன்மைகளை எழுதுகிறான். குல் ஹுவல்லாஹு என்று சொல்லுகிற போது 90 நன்மை. கண்ணியமானவர்களே, எவ்வளவு விசாலமான ரஹ்மத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா. அந்த அல்லாஹ் நம்மிடம் இருந்து அமலை எதிர்பார்க்கிறான். அவனுடைய ரஹமத்தை அள்ளி பொழிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதை வாங்குவதற்கு நாம் தயாரா என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது விஷயம், அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிற போது, அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். திக்ருக்கு நேரங்காலம் கிடையாது. திக்ருக்கு நேரங்காலம் கிடையாது. அதற்கு நிலைமைகள் கிடையாது. பாத்ரூம் போன்ற அசுத்தமான இடங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல படுத்திருக்கிறோம், வியாபாரத்தில் இருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம், நடந்துகிட்டு இருக்கிறோம், வாகனத்தில் போறோம், மக்கள்கிட்ட இருக்கிறோம், எல்லா நேரங்களிலும் திக்ர் திக்ர் திக்ர். அல்லாஹ் குர்ஆனிலே நல்லடியார்களுடைய அறிவாளிகளுடைய தன்மை பற்றி சொல்லும் போது, அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்ற நிலையில், படுத்த நிலையில், அமர்ந்த நிலையில் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க, உட்கார்ந்த நிலையில், நின்ற நிலையில், படுத்த நிலையில் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இதுதான் அறிவாளிகளின் தன்மை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அதிகம் அதிகம் திக்ர் செய்ய வேண்டும். அந்த திக்ர்களிலே மிக சிறந்தது குர்ஆன் ஓதுவது. அல்ஹம்து சூரா மட்டும்தான் நமக்கு தெரியும் சொன்னா அல்ஹம்து சூரா ஓதிக்கிட்டே இருக்கலாம். குல் ஹுவல்லாஹ் சூரா நமக்கு தெரியும் சொன்னா குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கிட்டே இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
குல் ஹுவல்லாஹ் சூராவை 10 முறை ஒரு மனிதர் ஓதினால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்பப்படும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படும், சொர்க்கத்துல ஒரு மாளிகை எழுப்பப்படும் சொன்னா சொர்க்கம்ங்கிறது வேணும்ல. மாளிகையை போய் நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல மாளிகை எழுப்புகிறான்னு சொன்னா சொர்க்கத்தை அல்லாஹ் அன்னைக்கு விதியாக்கிறான்னு அர்த்தம். மாளிகை அல்லாஹ் எழுப்புகிறான் அப்படின்னா குல் ஹுவல்லாஹ் 10 தடவை ஓனா ஒரு மாளிகை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இது என்ன, நான் அப்படின்னா நான் அதிகமா ஓதுவேனே அப்படின்னு சொன்னாங்க. 10 தடவையா? இது எனக்கு ரொம்ப சாதாரணமானது, இன்னும் நான் நிறைய ஓதுவேன், நிறைய மாளிகை எழுப்புவதற்காக அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் வ அக்ஸர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப பெரியவன், அல்லாஹ் ரொம்ப ரொம்ப அதிகமாக தரக்கூடியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுக்கு போகும்போது திரும்பி வந்து நபி அவர்கள் சொன்னார்கள், உமர், சொர்க்கத்தில் ஒரு அழகான ஒரு மாளிகையை பார்த்தேன், அந்த வனப்பையும் அழகையும் பார்த்து விட்டு நான் மெய்சிலிர்த்து நின்றேன், உள்ள நுழையலான்னு பார்த்தேன், அங்கே காவலுக்கு நின்றவரிடத்திலே கேட்டேன், இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டேன், உமருக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. நான் உன்னுடைய அனுமதி இல்லாம உள்ள நுழையறதுக்கு எனக்கு கூச்சமா இருந்தது, ஒரு மாதிரியான சங்கடமா இருந்தது, நீ ஏதாவது நான் உன்னுடைய அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சதுனால என் மேல ஏதாவது நினைப்பியோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன், அதனால நான் திரும்பி வந்துட்டேன். உமர் அழுதுட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க நுழைஞ்சா எனக்கு பரக்கத்தானே, யார சொல்லலாம், நீ நுழைஞ்சிட்டு வந்திருக்கலாமே. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பிறப்பின் வாய்ந்த அற்புதமான சுப செய்திகளும் அமல்களை விட்டும் அவர்களை பின்னடைய செய்யவில்லை. உமருக்கு எத்தனை சுப செய்திகள், அபூபக்கருக்கு எத்தனை சுப செய்திகள், உஸ்மானுக்கு எத்தனை சுப செய்திகள், அலிக்கு எத்தனை சுப செய்திகள். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். கண்ணியமானவர்களே, ஆனால் அந்த சுப செய்திகள் எதுவுமே அமல்களை விட்டும் அவர்களை பின்னடைய செய்யவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய அமல்களிலே மிக சிறந்த அமல் குர்பானி கொடுப்பது, தக்பீர் சொல்வது. நிறைய தக்பீர் சொல்லணும். பிறை ஆரம்பத்திலிருந்து என்ன செய்யலாம், தொழுகைக்கு பின்னால் நம்ம சொல்ல மாட்டோம், ஆனாலும் பிறை ஆரம்பத்திலிருந்தே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் கடை வீதிக்கு போவாங்களாம். கடை வீதியில நின்று பிஸியா நின்று வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். கடை வீதியில எல்லாம் பிஸியா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க சொல்லிட்டே போவாங்களாம். இதை கேட்ட உடனே வியாபாரத்தில் நிற்கக்கூடிய மக்களும் தக்பீரை சத்தம் போட்டு சொல்வார்களாம். அந்த நேரத்தில் துல்ஹஜ் மாதம் ஆரம்பித்தது முதல் இது மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கும். அருகிலே இருக்கக்கூடிய மலைகளிலே எதிரொலித்த அந்த தக்பீர் உலகுமா. தக்பீரும் நிறைய சொல்ல வேண்டும். வீடுகளிலே டிவிகள் ஆஃப் பண்ணப்பட வேண்டும், வீணான விஷயங்கள் ஆஃப் பண்ணப்பட வேண்டும், அதை அடக்கப்பட வேண்டும், தக்பீர்கள் முழக்கப்பட வேண்டும். குடும்பங்களிலே அமல்கள் அதிகமானால், தக்பீர்கள் அதிகமானால், திக்ர்கள் அதிகமானால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வளமான வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அமல்களின் மீது ஆர்வத்தையும் முஹப்பத்தையும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. அதை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்குரிய உற்சாகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.